ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். கேரளா மாநிலம் வயநாட்டுல நடந்த நிலச்சரிவு பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம இந்த வீடியோல இந்தியால இதுக்கு முன்னாடி எந்தெந்த பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கேரளா மாநிலத்துல நடந்த நிலச்சரிவால 400க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க. இன்னுமே உயிரிழப்புகள் அதிகமாகலான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மீட்பு பணிகள் கூட இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு. கேரளால இது நடக்கிறது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடியே அம்பூரி, மூணாறு ஆகிய பகுதிகளிலும் நிலச்சரிவு வந்திருக்கு. 2019 ஆகஸ்ட் மந்த் பெய்த கனமழையால மூணாறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவால 67 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 2001 நவம்பர் 9ஆம் தேதி பெய்த கனமழையால அம்பூரியில நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவால 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே நேரத்துல பாதிப்புகளும் அதிகமா இருந்திருக்கு. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 1948 செப்டம்பர் 18 அசாம் மாநிலத்தை சேர்ந்த கவுகாத்தி பகுதியில நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவால 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கிராமம் முழுவதுமே புதஞ்சும் போயிருக்கு. அதுக்கப்புறமா 1968 அக்டோபர் 4ஆம் தேதி வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த டார்ஜிலிங் பகுதியில நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவால 60 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு நெடுஞ்சாலை 91 பகுதிகளாக சிதைஞ்சு போயிருக்கு. நிலச்சரிவில் சிக்கி 1000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழக்கவும் செஞ்சிருக்காங்க. அடுத்ததா மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த மும்பைல 2000 ஜூலை மந்த் பெய்த கனமழையால நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவால 67 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் கூட நடந்திருக்கு. அதுக்கப்புறமா 2014 ஜூலை 30 மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த மாலின் அப்படிங்கிற பகுதியில ஒரு கிராமத்துல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவால 151 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100 பேருக்கு மேல காணாமலே போயிருக்காங்க. அதுக்கப்புறமா 1998 ஆகஸ்ட் 11 இருந்து 17 வரைக்கும் உத்தரகண்ட் மாநிலத்தை சேர்ந்த மல்பா அப்படிங்கிற பகுதியில தொடர்ச்சியான நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவால 380க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க. அடுத்ததா 2013 ஜூன் 16 உத்தரகண்ட் மாநிலத்திலேயே கேதார்நாத் அப்படிங்கிற பகுதியில கனமழையால பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நிலச்சரிவும் வந்திருக்கு. இந்த நிலச்சரிவால 5700க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க. அதுல தமிழ்நாட்டில இருந்து ஆன்மீக பயணம் செஞ்சவங்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 4200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டும் இருக்கு. இந்தியால நடந்த மிக மோசமான நிலச்சரிவாக இந்த உத்தரகண்ட் மாநிலத்துல நடந்த கேதார்நாத் சம்பவம் சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற நியூஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.